வணங்கி நிற்கின்ற போது வேறு எந்த மாற்று நிலைகள் இங்கே கலியுகத்தில் வந்து பொய்மை தான் ரொம்ப இருக்குது. அந்த தியானம் இந்த தியானம் அது இது தலைகளை நிற்கிதுன்னு ஒன்றுமே வேண்டாம். ஒரு குருவை சரணடைந்தால் போதும். நாங்கள் அகத்தியர் காலை பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து வாழும் குருவாக இருக்கிறவங்க காலை பிடிக்கல உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். வாசிப்பயிற்சி போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை சொல்லி கொடுக்கான், இதை சொல்லி கொடுக்கான் அப்படின்ட்டு போனான்னா வினை நிலைகளை உள்வைத்து காம குரோத அந்த அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி அகத்திய பெருமான் உச்சகட்டத்தில் எதுக்கு பேசினார் தெரியுமா? இந்த இடத்துல இருந்துட்டு அப்படி வார்த்தைகள் பிரயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு தெரியாது, உனக்கு இப்போ தான் வந்திருக்கிய மாய நிலைகள் மயக்க நிலைக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. தியானம்ங்கிறது வந்து குருவை சரணடையது தான் தியானம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளாம் தலைகீழ நின்று ஊசி மேலே தவம் இருக்கிற ஆட்கள்லாம் கிடையாது. நம்பி நின்று அமரையில் பிரம்மமூர்த்தியில் 12 நிமிஷம் அமர சொல்லுதாங்க உங்கள் எல்லையில். வேறு ஒன்றும் இல்லை. சிவத்தை தாங்கி நிற்கக்கூடிய சித்தம் உள்ள அந்த சிவநிலை கண்ட சித்தன் இங்கே இருக்கான் அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு வராங்க. இது மாதிரி நூல் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இது இந்த குழுமத்தில் இருக்கிறவங்க, அந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு நிலை மாறி மாறி சித்தர்களை வந்து ஏன் கதறுதாங்க? அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? என்ன சிவநிலை கண்டதுன்னு பிரபஞ்ச மகாசபை அது இதுன்னு என்ன இதுக்கு மேலே வார்த்தைகள் எங்கே போய் தேட முடியும்? பிரபஞ்சத்தில் இருக்கிற வார்த்தையெல்லாம் பிரயோகம் பண்ணி அந்த நூலிருந்து வெளியில் சொல்லுதாங்க. அப்போவும் வந்து நம்ம காதில் செவிடன் காதில் உடைய சங்கு போல் இருக்குன்னா வினை நிலைகள் உள்ளே இருக்குது. அந்த காமம், குரோதம், லோபம், மதம், மாட்சியம் அபரிதமான நிலையில் இருக்குது. அதாவது வேஷ்டிகளையும் சட்டைகளையும் மாற்றி போட்டு வண்ணங்களை மாற்றி போட்டு அவங்க சொன்ன மாதிரி தாடி வச்சுக்கிட்டு கொட்டைகளை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டான்னா ஞானம் கிடைக்காது. சரணடையணும். நமக்குள்ளே உள்ள நானை வந்து நசுக்கணும், அதை அழிக்கணும். இந்த பிரபஞ்ச சபை குழுமத்திலே இருக்கும் குருவானவர் நண்பர் இருந்தும் உங்கள் ஆணவத்தை நசுக்குபவர் அப்படின்னு எதை போட்டிருக்கும். அதை மாதிரி அந்த விஷயங்களெல்லாம் படித்து இது வந்து நமக்கு பார்க்கறதுக்கு எளிமையான இடமா இருக்குது. ஆனால் இங்கே இல்லாத விஷயம் கிடையாது. பிரபஞ்சமே இங்கே உட்காந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து மட்டும் இல்லை. இங்கே வர்றவங்க என்ன செய்வாங்க, அங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன், அவன் அம்மலை குண்டியோட உட்காந்துக்கிட்டு இருக்கான், அவன் தலைகீழ உட்காந்துக்கிட்டு இருக்கான், அங்கே உட்காந்துக்கிட்டான் அப்படிங்கிற பேச்சுக்கள் இனிமேல் இந்த எல்லையில் பேச வேண்டாம். என்ன உயர்வான இடம், இதுக்கு நிகரான இடம் எங்கேயும் இல்லை அப்படின்னு வர்றதவங்க இங்கே வர்றதுக்கு அனுமதிக்கப்படுதாங்க. மற்ற நிலைகள் உள்ள மாந்தர்கள், நான் அந்த புக்கில் படித்தேன், அவனை படித்தேன், எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார், அவர் கூட இத்தனை வருஷம் இருந்தேன், அத்தனை வருஷம் இருந்தால் அங்கேயே இருந்துக்கிடணும். இந்த எல்லைக்கு தேவையில்லை. அதுக்காண்டி நம்ம தப்பாக தவறாக சொல்ல. ஏன்னா அதையே சுமந்துக்கிட்டு அவன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கல. இங்கே உள்ள அவங்க சும ரொம்ப வச்சுருக்கானே. அப்போ இங்கே சுமக்கிறது கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. யாரும் குறை குடமாக வரையதான் பொருளாக வரையதான் இங்கே நிறைக்க முடியும். நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்களுக்கு இங்கே எதுவும் புகுத்த முடியாது உள்ள. அதனால் வர்றவங்க வணங்கி நின்று அகத்தியர் இருந்து நேராக பேசுகிறாரு. சிவபெருமான் பேசுகிற இடம் இது ஒரே இடம்தான். பரந்தாமன் பேசுகிற இடம் இது ஒரே இடம். கேட்ட கேள்விகளுக்கு தேவர்களும் சித்தர்களும் நம்மளாம் அவங்க பக்கத்தில் கூட போக முடியாது. இப்போ எத்தனையோ அருள் வளையம் விட்டு இது எத்தனையோ காப்பு நிலைகள். உங்களுக்கும் எங்களுக்கும் இடைவெளி வந்து சித்தர்களுக்கும் இவங்களுக்கும் இடைவெளி இருந்தான்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட பாதுகாப்பு கணங்கள் நிற்காது. வினைகளை வந்து இங்கிட்டு வர விடாமல் மனுஷன் குடிக்கிற ஃபில்டரே எவ்வளோ ஃபில்டர் பண்ணி விடுது, வாட்டர் ஃபில்டரு அது இதுன்னு ஓடுதான். அப்போ அவங்க வச்ச ஃபில்டர் வளையம் எப்படி இருக்கும்? அதுக்குள்ளேருந்து வினை நிலைகள் வரவிடாமல் இப்போ எங்களுக்குள்ளே தப்பி தவறி இருக்கக்கூடிய நூல் சுமக்கிற சீடரு எனக்குள்ளே தப்பிக்கூடி இருக்கக்கூடிய நிலைகளுக்கும் ஃபில்டர் போட்டு அவங்க வந்து உட்காந்து அருளாற்றுகின்ற நிலை இங்கே தொடங்கிக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் மனசில் வச்சு உங்களுக்காக விஷயங்கள் கிடையாது, நீங்கள் தவறுதலாக தெரியாமல் கேட்கப்பட்ட விஷயங்கள். இது மாதிரி வர்றவங்க ஊரா மாறி மாறி எங்கள் குருநாதர் எங்கே இருக்கார், ஏன்னா இங்கே வந்துட்டு நீ குருநாதரை எங்கே போய் தேட போகிற, அப்படி தேடி அங்கேயே பார்த்துட்டு இருந்திருக்க வேண்டியதானே. சித்து சபையில் வந்து நீ கேட்கணும்னு தேவையில்லையே. குருநாதர் எங்கே இருக்குன்னு இங்கே வந்து எதுக்கு கேட்க? நீ எங்கேயோ அலைஞ்சு பார்த்துக்கோ, எந்த மலைக்கும் போய் ஏறி பார்த்துக்கோ, அங்கே போய் குருநாதரை தேடிக்கோ. இங்கே வந்துட்டு அங்கேருந்து கேட்காங்க எங்கள் குருநாதர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்னு. நீ எவனை பார்த்த குருநாதரை, என்னத்தை பார்த்தேன்னு தெரியல. வேணா மாட மாளிகையில் கட்டி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க.
அவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கைலாசாக்கு தான் போகணும். ஏன்னா இங்கே வந்துட்டான்னா உண்மையான குரு எளிமையாக இருக்கிற இடம் இது. அகத்தியர் உட்கார்ந்துருக்கிற இடம், சிவபெருமான் உட்கார்ந்துருக்கிற இடம், முருகப்பெருமான் உட்கார்ந்துற இடங்கிறது யார் மேலேயும் கோவப்பட்டு சொல்ல, வினை நிலைகளை நினச்சி வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள். எங்கிட்டயே வந்து குருநாதர் எங்கே இருக்கார், குருநாதர் எங்கே இருக்காருன்னு அகத்திய பெருமான் என்ன சொல்லுவார்? பிரபஞ்ச மாமுனி அவர் நான் இவனுக்குள்ளே உட்காந்துருக்கேன், அவனுக்குள்ளே உட்காந்துருக்கேன்னு சொல்லுவார். அப்போ அவங்களுக்கு கண்ணும் தெரியாமல் குருநாதர், என்னுடைய குருநாதர் எதிர்காலம் எங்கே இருக்குது, என்னுடைய இங்கே வந்துட்டாலே உன்னுடைய ஆன்மீக பணி இங்கே தான், இங்கே வந்துட்டாலே உங்களுடைய குருநாதர் இங்கே தான், என்ன எதையும் தேடி அலைய வேண்டாம், தேடாமல் கிடைக்கிற விஷயம் இது. இது வந்து அறகுவல் விட்டு யாரையும் அனுப்பலை. இங்கே வராதன்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இப்போ வான்னு சொன்னதை விட்டுட்டு இங்கே வராதங்கன்னு சொல்லுவோம். எதுக்குன்னா வினை மாந்தர்கள் வந்துடுவாங்க, உயர்வான மாந்தர்கள் வரணும், சரணாகதியுள்ள உங்க வரணும், நான்கதை அகம் அடித்து நிற்கிறவங்க இங்கே வரணும் அப்படிங்கிற விளம்பரங்கள் இப்போ இங்கேருந்து உங்க பார்த்துக்கிட்டே இருக்குது. இங்கே வர்றதவங்களுக்கு கூப்பிட்டு அவங்கள ஃபில்டர் பண்ணி அந்த அவங்கள என்ன சொல்லுது தடுத்து வடிகட்டி இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். 1-2 தவறுதான விஷயங்கள் வருது. அதை வந்து பெருந்தகையோட அகத்திய பெருமான் ஏற்றுக்கிட்டுதாங்க. சில நேரங்களில் கணங்கள் உள்ளே இருந்து இப்போ ஒரு கணம் தான் யாரோ சீற்றம் அடைஞ்சிருக்காங்க தெரியுது ஓரளவுக்கு. ஆனால் இல்லை இது நீங்கள் தவறுதலாக தெரியாமல் கட்டிய ஒரு விஷயம். அரற்றும் நிலை அதட்டும் நிலையில் கூறிய விடையல்ல சித்தனே. சீடனுக்கு இவ்விடத்தின் மாண்பினையும் மகிமையினையும் அற்புதமாய் ஓர் வாழும் குருவினை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஆழ்நிலை மனம் செம்மையுறுகின்ற பொழுது ஆங்காங்கு உரைக்கின்ற வேதங்கள் உரைகள் மந்திரங்கள் எல்லாம் இக்கலியுகத்தில் ஒரு கிரிய நிலைக்காக உருவாக்கப்பட்ட நிலைகளே என்றும் உரைத்து, அது சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மானிடர்கள் ஆலயங்களில் சென்று அமர்ந்து இறையை வழிபடுகின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அத்தகைய வினை நிலைகளை வேத மந்திர நிலைகளின் மூலமாக தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற ஓர் நிலையே தவிர, தெய்வங்கள் முன்பாக அவர்களுடைய நாமங்களையும் நட்சத்திர அர்ச்சனைகள் கூறி அந்தணர்கள் உரைக்கின்ற அத்தகைய வேத மந்திர ஒளிகளை காதார கேட்டு அவன் திருப்திகரமான நிலையிலே ஆலயம் விட்டு வெளிச்சென்று அவனுடைய மன நிம்மதிக்காக உருவாக்கப்பட்ட கிரிய நிலைகளே தவிர, உண்மை நிலை என்னவெனில் ஆற்றலாக ஒருவன் மனத்திற்குள் தன் ஆழ்நிலை மனதிற்குள் இறையை கண்டுகொண்டு விடுவானே ஆயின் அவனுக்கு ஆலயமும் தேவையில்லை, இவ்விடம் அவ்விடம் என்கின்ற இட வேறுபாடு தேவையில்லை. அமர்கின்ற இடம் கைலாயம். அமர்ந்து தவம் இருக்கும் பொழுது உள்ளிருப்பவன் அவனுடைய குருவின் மூலமாக சிவன் அமர்ந்திருப்பார். சிவம் உள்ளிருந்து விழிக்கின்ற பொழுது பிரபஞ்சம் விழிக்கின்றது. இரு விழிகளும் ஒன்றாக கலக்கின்ற பொழுது இவன் அருள் ஞான விழி சுழுமுனையில் விழித்து அவன் பிரபஞ்சத்தோடு பிரபஞ்சமாக சிவத்தோடு சிவமாக கலந்து அருள் ஞான நிலையினை பெறுகின்றான் என்பதே அற்புதமான தவநிலை, பிராணயாம நிலை, வாசி நிலை என்றும் அகத்தியன் உரைத்து, இது சூட்சம நிலையில் நடக்கின்ற இடம் பற்றிய அறிவுறுத்தலை அகத்தியன் உரைத்தோமே தவிர, இது போன்ற நற்சீடனை அதற்றுகின்ற அதற்றல் என்பது அது அவன் அகங்காரத்தை நசுக்குகின்ற சித்தன் உரைத்தவாறு நான் என்கின்ற இடத்திலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு வரவேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவே என்றும் அகத்தியன் உரைத்து, உள்ளிருந்து உரைப்பவன் பாம்பாட்டி, அகத்தியனுக்கு உள்ளிருந்து உரைத்தவன் பாம்பாட்டி. சீற்றம் கொண்ட சர்ப்ப வினைகளை வைத்திருக்கின்ற மாந்தர்களுக்கு, வினை சர்ப்ப நிலைகளை வைத்திருக்கின்ற மாந்தர்களுடைய வினைகளை தன்னுடைய அருளாற்றல் கொண்ட வினைகள் பாம்புகளின் மூலமாக அவனுடைய குண்டலினி என்னும் அருள் ஞானவிழி பாம்பினை வெளியெழ வைக்கின்ற பாம்பாட்டி சித்தனே, வாசி யோகம் பற்றி அத்தகைய வார்த்தைக்கு இட்ட மறுவிடை என்று அகத்தியன் உரைத்து, இது சற்சங்க நிகழ்வில் சாத்தியமான ஒன்றுதான் என்றும் அகத்தியன் உரைத்து, சபையிலிருந்து கூறுகின்ற கூற்றுக்கு எதிர்மாற்று கூற்று கூறுபவனையே அகத்தியன் உள்ளிட்ட சிவகணங்கள் எல்லாம் அன்றைய நாள் போல் அது சாற்றி அனுப்பும் என்று அற்புதமான ஆசிகளை யாம் நல்லாசியாய் சீடனுக்கு வாரி வழங்கி அற்புத நிலைகாட்டும் பிரபஞ்ச மகா சபையிலே பிரம்ம முகூர்த்த வேலைதனில் இருந்து எங்கு அமர்ந்திருந்த பொழுதும் சபை திசை நோக்கி அமர்ந்திருந்து தவம் காண்கின்ற பொழுது அவன் ஞானத்தின் உச்சநிலை அடைவான் என்பது இவனே சான்று என்று யாம் உரைத்ததற்கு பின்பாக இதற்கு வேறு கூற்று இல்லை என்று அகத்தியன் உரைத்து ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம். ஓம் அகதீஷாய நமக.